ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது உனக்கு பண தேவை நிறைய இருக்குன்னு எனக்கு தெரியும். அது இதுன்னு வரிசையாக ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட கஷ்டம் எல்லாமே பணம் சார்ந்ததாக இருக்கிறதால எதை எப்படி சமாளிக்கிறது, எதை எப்படி சரி கட்டுறதுன்னு தெரியாமல் புரியாமல் நீ கவலைப்பட்டு குழம்பி நிற்கிறத பார்த்துட்டு தான் இந்த வராகி அம்மா உனக்காக பணப்பெட்டியோடு உன்னை பார்க்க வந்தேன். கண்டிப்பாக இந்த பணப்பெட்டியை தொட்ட உனக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுதோ அதை இன்று இரவு ஏதாவது ஒரு வழியில் யார் மூலமாகவாவது கண்டிப்பாக உன் வீட்டுக்கே கொண்டு வந்து சேர்ப்பேனேன்னு செல்லவே. மனிதர்கள் உதவி செய்யாட்டி என்ன, உனக்காக உதவி செய்யவும் உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டவும் இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். எது அவசியமோ, எது அத்தியாவசியமோ, எது முக்கியமோ உனக்கான அந்த தேவையை நிறைவேற்றுறதுக்கு நான் நிச்சயம் உனக்கான பணத்தை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். தனியாக இருக்கிறோமேன்னு கவலைப்படாத. கூட்டமாக இருக்கிறவங்க எல்லாம் பொய்யான போலியான உறவுகளாக இருப்பதை விட யாருமே இல்லாமல் தனியாக இருக்கிறது எவ்வளவோ மேல்தானேன்னு செல்லமே. கூட்டம் கூட்டமாக மனிதர்கள் உறவுகளாக இருந்து உன்னை ஏமாற்றவும், உன்னை குறை சொல்லவும், உன்னை விமர்சனம் செய்யவும், உன்னை ஆட்டி படைக்கிறதுக்கும் பதிலாக தனியாக இருக்கிறது எவ்வளவோ நிம்மதின்னு புரிஞ்சுக்கோ. இப்போது நீ எதிர்கொள்ளும் அத்தனை பிரச்சனைகளையும் சமாளித்து கடந்து வர்றதுக்கு இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக நிற்கிறேன். நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் தைரியமாக இரு. இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நானே நின்று நல்லபடியாக நடத்தி கொடுக்க போகிறேன். இந்த உலகத்தில் நல்லவங்க கெட்டவங்கன்னு யாரும் கிடையாது. அடுத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீ நடத்தினா உன்னை நல்லவன்னு சொல்லி இந்த உலகம் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடும். உன்னை கூடவே வச்சுக்குவாங்க. நீ செய்கிறதையெல்லாம் அவங்க நல்லா வேலையாக வாங்கிக்குவாங்க. ஒருவேளை அவங்களுக்கு பிடிச்சதை நீ செய்யலை, அவங்க நினைக்கிறத நீ செய்யலை, அவங்க எதிர்பார்க்குற மாதிரி நீ இல்லைன்னா இந்த உலகம் உன்னை கெட்டவன்னு சொல்லும். மொத்தத்தில் அடுத்தவங்க எதிர்பார்க்குற மாதிரி நீ நடந்துக்கிட்டீன்னா நல்ல பிள்ளை, அடுத்தவங்களுக்காக நீ எதுவும் செய்யாட்டி உன்னை கெட்டவன்னு சொல்லக்கூடிய சுயநலக்கார மனிதர்கள் நிறைஞ்ச இந்த உலகத்தில் யாருக்கும் நீ நல்ல பிள்ளையா கெட்ட பிள்ளையா இருக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. நீ நீயாக உனக்கு நல்ல பிள்ளையா இருந்தால் போதும் என்று சொல்லவே. உனக்கு என்ன வேணும்னாலும் இந்த வராகி அம்மா என்கிட்ட வந்து கேளு. நீ கேட்டும் சில விஷயங்களை நான் உனக்கு கொடுக்கலைன்னா அது உனக்கானது இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ. ஏதாவது ஒரு கஷ்டத்தை பற்றி யோசித்து கவலைப்பட்டு சுக்குநூறாக உடஞ்சி அழுது மறுபடியும் நீ துவண்டு போயிடக்கூடாது. வாழ்க்கைனாலே கஷ்டம் பிரச்சனை அனைத்தும் வரும். ஆனால் அதை தாண்டி நம்மால் வர முடியும். சீக்கிரமே இந்த எல்லா கஷ்டமும் சரியாகி கடன் பிரச்சனைகளும் தீர்ந்து நீ நிம்மதியாக வாழ்வதற்கு இந்த வராகி அம்மா உனக்கு வழிகாட்டுவேன். யாரிடமும் எப்போதும் உன்னை நிரூபிக்க முயற்சி செய்யாதே. இயல்பாக நீ நீயாகவே இருந்துவிடு என் செல்லமே. உன்னை பிடிச்சவங்க உன்னை தேடி நெருங்கி வரட்டும். உன்னை வேணான்னு சொல்கிறவங்க விலகி போகட்டும். யார் வந்தாலும் போனாலும் உனக்கு எந்த கஷ்டமோ நஷ்டமோ இல்லை. அதனால் எதுக்காகவும் நீ கவலைப்பட வேணாம். அடுத்தவங்க உன்னை மதிக்கிறாங்கன்னா மனம் வீசக்கூடிய மலராக இரு. அடுத்தவங்க உன்னை மதிக்காமல் மிதிக்கிறாங்கன்னா அந்த மலர் செடியில் இருக்கக்கூடிய முள்ளாக நீ இரு. ஏன்னா உன்னை குத்துனா கண்டிப்பாக அவங்களுக்கு வலிக்கணும். இல்லாட்டி இன்னும் உன்னை ஏறி மிதிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. நல்லவங்களுக்கு நல்ல பிள்ளையாரு, கெட்டவங்களுக்கும் நீ நல்ல பிள்ளையா இருந்து கஷ்டப்படணுன்ற அவசியம் இல்லை அல்லவா. எந்த விஷயம் உன்னை விட்டு போனாலும் அதை தாண்டி மிக சரியானதை மிக சிறப்பானதை உனக்கு கொடுக்க இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். நீ ஒருபோதும் வருத்தப்படாதே. புண்ணியங்கிறது அடுத்தவங்களுக்கு எதையாவது கொடுத்து உதவி செய்வது கிடையாது. யாருடைய பாவத்தையும் சம்பாதிக்காமல், யாருக்கும் கெடுதல் செய்யாமல், யாரையும் கஷ்டப்படுத்தாமல் உன் வாழ்க்கையை நீ சரியாக வாழ்ந்தாலே அதுவும் கூட புண்ணியம்தான் என்று சொல்லவே. உன் வாழ்க்கைக்காக நீ என்ன வேணால் செய்யலாம். உண்மையாக நேர்மையாக வாழ்ந்தினா போதும். அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாமல் நீ செய்கிற எல்லா விஷயங்களும் நன்மையில் தான் வந்து சேரும். உன் வலியையும் வேதனையும் போக்கி உன் வாழ்க்கையை வசந்தமாக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. எந்த சூழ்நிலையிலையும் அடுத்தவங்க வந்து உனக்கு உதவி செஞ்சாங்கன்னு எதுவையும் எதிர்பார்க்க வேண்டாம். மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்த்து உன் வாழ்க்கையை நீ தாழ்வாகவோ தரக்குறைவாகவும் நினைக்கவும் வேண்டாம். உனக்கு அமைஞ்சதும் உனக்கு கிடைச்சதும் உன் வாழ்க்கைக்கான நல்லது நினச்சிக்கிட்டு போய்கிட்டே இரு. இந்த உலகத்திலேயே
மிகவும் மகிழ்ச்சியான விஷயம்னா அது ஒருத்தருடைய சிரிப்பு தான். அவர் சிரிக்கிறதுக்கு நீ காரணமாக இருக்க, அவர் மனசு குளிர்றதுக்கும் மகிழ்ச்சி அடைகிறதுக்கும் நீ காரணமாக இருக்கன்னா அதுதான் இந்த உலகத்திலே மிக பெருசான அற்புதமான அழகான விஷயமா இருக்கும் என் செல்லமே. எப்போவுமே ஒரு மனுஷன் அழகாக இருந்தானா எல்லாரும் அவங்கள திரும்பி திரும்பி பார்ப்பாங்க. அழகுங்கிறது உள்ளத்தை கவரக்கூடிய நல்ல விஷயம். ஆனால் காசு பணங்கிறது இந்த உலகத்தையும் அதில் இருக்க மனிதர்களையும் கவரக்கூடிய நல்ல விஷயம். அதனால தான் உனக்கு தேவையான காசு பணத்தை கொடுக்க இந்த வராகி அம்மா வந்திருக்கேன். நீ பேசும் வார்த்தைகளை நல்ல வார்த்தைகளாக இனிமையான வார்த்தைகளாக வச்சுக்கிட்டீன்னா அது எல்லா மனிதர்களையும் உன்னை நோக்கி கொண்டு வந்து இழுத்து சேர்க்குமேன்னு செல்லமே. நல்ல செயல்களை செஞ்சுக்கிட்டு நல்ல வார்த்தைகளை பேசிக்கிட்டு நல்ல பிள்ளையாக நீ வாழணுங்கிறது தான் இந்த வராகி அம்மாவின் விருப்பம். நீ நினச்ச காரியங்களை எல்லாம் நானே உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். எல்லா தடைகளையும் உடைத்தெறிந்து நீ ஜெயிக்கிறதுக்கும் நான் நிச்சயமாக உனக்கு வழிகாட்டுவேன். நீ ஒருபோதும் அடுத்தவங்களை நம்பி வாழக்கூடாது. அடுத்தவங்க வந்து உனக்காக எதையாவது செய்வாங்கன்னு ஒருபோதும் யாரையும் சார்ந்து இருக்காதே என் செல்லமே. ஏன்னா காலம் மாறும்போது அடுத்தவங்க உன்னை ஏமாத்திட்டாங்கனாலும் அல்லது கைவிட்டுட்டு போனாலும் விலகி போனாலும் அப்புறம் நீ கலங்கி போயிடுவ, நீ மன வருத்தம் கொள்வாய் என்பது எனக்கு தெரியும். அதனால தான் யாரையும் நம்பி வாழாமல் உன்னை மட்டுமே நம்பி வாழுன்னு சொல்கிறேன். உன்னை நீ நம்பும்போது உன் வாழ்க்கைக்கான அழகான நல்ல விஷயங்களை எல்லாம் இந்த வராகியமாக நான் நடத்தி கொடுப்பேன். நீ சற்றும் எதிர்பாராத பல நல்ல நிகழ்வுகளை உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து சேர்க்குறேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் கவலைகளையும் கஷ்டங்களையும் தீர்க்கும் வழிகளை எல்லாம் நான் உன் கூடவே இருந்து உனக்கு காட்டி கொடுக்கிறேன் என் செல்லமே. நல்லதை செஞ்சுக்கிட்டு நல்ல பிள்ளையா வாழ்ந்துட்டு போய்கிட்டே இரு. உன் மனசுக்கு எதெல்லாம் அமைதியை கொடுக்குதோ எதெல்லாம் ஆறுதலை கொடுக்குதோ அதுதான் அழகு. கண்ணில் பார்க்குறதும் காதில் கேட்குறதையும் பெருசாக உயர்வாக நினைக்க வேண்டாம். உன் மனசுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குமோ உன் மனசுக்கு எது நிம்மதியை கொடுக்குமோ அதுதான் அழகான உயர்வான நல்ல விஷயங்கள்ன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. எல்லா விஷயமும் மனிதர்களுக்கு ஆசைப்பட்டது போல கிடைச்சிக்கிட்டே இருந்தா நினச்சதெல்லாம் நடந்துக்கிட்டே இருந்தா வாழ்க்கையும் சுவாரஸ்யமாக இருக்காது. மனிதர்களும் நிதானத்தை இழந்து அகந்தைக்கும் ஆணவத்துக்கும் ஆளாயிடுவாங்கன்னு தான் சில விஷயங்களில் நான் தடைகளை உருவாக்குறேன். தடைகள் இல்லாட்டி மனுஷங்களை கையில் பிடிக்க முடியாது. நிதானம் இழந்து ஆணவமும் அகங்காரமும் கொண்டு அடுத்தவனை அழிக்க ஆரம்பிச்சிடுவாங்கன்னு தான் சில விஷயங்களை சில பேருக்கு உடனே நடத்தி கொடுக்காம தாமதமாக்குறேன். உன் வாழ்க்கையிலையும் நான் தடை செய்த விஷயங்கள் கூடிய சீக்கிரமே உன் கைகளில் வந்து சேரும். நீ செய்கிற ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நல் வினைகளை செய்ய பழகு. அன்பை கொடுத்தினா அன்பு கிடைக்கும், துரோகத்தை கொடுத்தினா உனக்கும் துரோகம்தான் அடுத்தவங்க மூலமாக வந்து சேருன்றதை புரிஞ்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு நல்ல பிள்ளையா நன்மையை செய்யக்கூடிய பிள்ளையா வாழ்ந்துடு என் செல்லமே. அடுத்தவங்க உன்னை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்றது உனக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அடுத்தவங்க உன்னை பற்றி ஏதோ சொல்கிறதாலையோ அல்லது நினைக்கிறதாலையோ உன் வாழ்க்கையில் எதுவும் மாறாது என் செல்லமே. அது அவங்களுடைய பிரச்சனை. அவங்க தப்பாக இருக்காங்க, அவங்களுடைய எண்ணமும் சிந்தனையும் தப்பாக இருக்குது. அதனால் அவங்க உன்னை பற்றி தப்பாக பேசுகிறாங்களே தவிர இதில் உன் பிரச்சனை எதுவும் கிடையாது, உன் தப்பு எதுவும் கிடையாது. உன்னை நீ உயர்வாக நினச்சிக்கிட்டு உன் வாழ்க்கையை சரியாக வாழ்ந்துட்டு போய்கிட்டே இரு. காயங்கள் உருவாகுவதற்கு கத்திகள் தேவையில்லை, புரிதலற்ற வார்த்தைகளே போதும். உன் மனசை காயப்படுத்தக்கூடிய கத்தியாக இந்த வராகி அம்மா எதையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க மாட்டேன். கண்டிப்பாக உன் மனசுக்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய நல்ல விஷயங்களை தான் உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன். யாரை பற்றியும் தெரிஞ்சுக்காம புரிஞ்சுக்காம அவசரப்பட்டு எதையும் பேசாதே. நீ அவசரப்பட்டு பேசும் வார்த்தைகள் அடுத்தவங்க மனசில் காயத்தையும் ஆறாத வடுவையும் உண்டு பண்ணிடுங்கிறத புரிஞ்சு நடந்துக்கோ என் செல்லமே. நீ எப்போதும் நீயாக இரு. அடுத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்காக நீ சாயம் பூசி கொள்ள வேண்டாம், வேஷம் போட்டு நடிக்கவும் வேண்டாம். ஏன்னா அடுத்தவங்களுக்காக நீ சாயம் பூசிக்கிட்டீன்னா அப்புறம் உன்னால் உண்மையாக இருக்க முடியாமலேயே போய் வாழ்நாள் முழுவதும் நடிக்க வேண்டியதாயிடும். வாழ்நாள் முழுவதும் நடிக்கிறதுங்கிறது உனக்கே கூட மிகப்பெரிய மன கஷ்டத்தை கொடுக்கும் விஷயமா இருக்கும். அடுத்தவங்களுக்காக நீ நடிக்காம உண்மையா நீயா உனக்கு பிடிச்சது போல வாழ்க்கையை வாழ்ந்துடியன்னு செல்லமே. அடுத்தவங்க கிட்ட உரிமை எடுத்து நீ பேசுகிறதெல்லாம் நல்ல விஷயந்தான்.
ஆனால் நீ உரிமை எடுத்து பேசுகிறத அவங்க விரும்புவாங்களான்றதை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. சில நேரங்களில் நீ ரொம்ப உரிமையாக அவங்கக்கிட்ட பேசுகிறது அவங்களுக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். அப்படி நீ ரொம்ப உரிமை எடுத்து அவங்கள பேசும்போது அவங்கக்கிட்ட பழகும்போது அது அவங்களுக்கு வருத்தத்தை உண்டாக்கிடக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமாக அவங்க இடம் கொடுத்தா மட்டும் உரிமை எடுத்து பேசு. இல்லாட்டி நீ கொஞ்சம் இடைவெளி விட்டு மரியாதையா விலகி நிற்கிறது தான் சரியாக இருக்கும் என் செல்லமே. எப்போதுமே மனிதர்கள் சாப்பிடும் உணவு ரொம்ப ருசியாக இருக்கணும், உணவு ருசியாக இருந்தால் நாக்குக்கு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அதே போல் வெளியே தள்ளும் வார்த்தைகளையும் நல்ல வார்த்தைகளாக இருந்தால் கேட்குறவங்க காதுக்கு நல்லா இருக்கும்னு ஏன் யோசிக்க மாட்டீங்க? உள்ளே தள்ளும் உணவு ருசியாக இருக்கணும்னு நினைக்கிற அதே நாக்கு பேசுகிற வார்த்தைகளையும் நல்லபடியாக பேசுனா இங்கு யாருக்கும் எந்த கஷ்டமும் பிரச்சனையும் வராதுங்கிறத நீ புரிஞ்சு நடந்துக்கோ. இன்னைக்கு நீ பட்ட கஷ்டமும் இதுவரைக்கும் நீ பட்ட அவமானங்களும் உன் வருங்காலத்தை கண்டிப்பாக வெற்றி காலமாகவே உருவாக்கும். உனக்கு கிடைச்ச அனுபவங்கள் தான் உன் வாழ்க்கையில் நீ முன்னேறதுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்க போகுது என் செல்லமே. உன் வாழ்க்கையை முன்னேற்றி உனக்கான நல்லதை செஞ்சு உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் உணர்வுகளை மதிக்காத இடத்துல உரிமைக்கு இடம் கொடுக்காதே. ஏன்னா ஒரு சில மனிதர்களை நீ பார்த்துருக்கலாம், உறவுகளாவோ நட்புகளாவோ சொந்த பந்தமாகவோ இருப்பாங்க. போவா அப்படி இப்படின்னு உரிமையாக உன்கிட்ட வேலை சொல்லுவாங்க, உரிமையாக உன்கிட்ட கோபிச்சுக்காங்க, உன்கிட்ட நல்லா உரிமை எடுத்து பேசுவாங்க. ஆனால் உனக்கும் உணர்வுகள் இருக்கும், உனக்கும் ஆசை இருக்கும், உனக்கும் பிடிக்கும் பிடிக்காத விஷயங்கள் இருக்கும், உனக்கும் வருத்தம் இருக்கும், கவலை இருக்குன்றதை அவங்க யோசிக்க மாட்டாங்க. உன் உணர்வுகளை மதிக்காம உரிமைகளை மட்டும் எடுத்துக்கொள்ளும் மனிதர்கள் உன் வாழ்க்கைக்கு வேணாங்கிறத நீ விலக்கி வச்சிடு என் செல்லமே. சில விஷயங்களை மறக்கணும்னு நினச்சி நீ நிம்மதி இழப்பதற்கு பதிலாக அப்படியே விட்டுடுறதா நல்லது. ஏன்னா எல்லா விஷயங்களையும் எல்லாராலும் மறந்துட முடியாது. நீ மறக்கணும்னு நினைக்கதான் அது இன்னும் உனக்கு ஆழமாக ஞாபகம் வரும். அதனால் சில விஷயங்களை அப்படியே விட்டுட்டினா காலம் தானாகவே அதை மறக்கடிச்சிடுங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ மறப்பதற்காக ரொம்ப கஷ்டம்லாம் பட வேணாம். அதை பற்றி நினைக்கிறத நிறுத்திட்டினா அது தானாகவே உன் மனசை விட்டு மறைஞ்சு போயிடும். இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் தான் இருப்பாங்க. யார் எப்போ எப்படி மாறுவாங்கன்றதை யாராலும் சொல்ல முடியாது. அவங்க சரியாக இருக்காங்களோ தப்பாக இருக்காங்களோ நீ ஒருபோதும் யாரையும் மனசில் சுமந்து அவங்க செய்கிற விஷயங்களை எல்லாம் மனசில் யோசித்து கவலைப்பட்டு வருத்தப்பட வேண்டாம் என் செல்லமே. யார் எப்படி வேணா இருக்கட்டும், இந்த உலகம் எப்போதும் எவ்வாறையும் ஒரே மாதிரி வச்சிருக்காது. கால சூழ்நிலைகளுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல மனிதர்களும் அவங்க மனசும் அவங்க குணமும் செயல்களும் மாறிக்கிட்டே தான் இருக்கும். யாரையும் நீ பகையாகவும் நினைக்காத, நெருங்கிய உறவாகவும் நினைக்காத. எல்லார்கிட்டையும் ஒரு இடைவெளி விட்டு பழகிக்கிட்டினா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அல்லவா? அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யணும்னு உனக்கு ஆசை தான், ஆனால் கொடுக்க பணம் இல்லையேன்னு நீ வருத்தப்படாத. யாரையும் கொடுக்க உதவுறதுக்கு பணம் தான் வேணும்னு இல்லை. யாரையும் கெடுக்காம யார் வாழ்க்கையிலையும் கஷ்டத்தை கொடுக்காம நல்ல குணத்தோடு நீ இருந்தாலும் நீ கோடீஸ்வரன் தான். அடுத்தவங்களுக்கு உன்னால் கொடுக்க முடிஞ்சதை கொடு. முடியாத பட்சத்தில் அமைதியாக உன் வாழ்க்கை நிம்மதியாக யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் கொடுக்காம வாழ்ந்துட்டு போயேன்னு செல்லமே. ஒரு சிலர் உன்னை மட்டம் தட்டி தாழ்த்தி பேசுவாங்க. ஆனால் நீ நல்லா உயர்ந்துட்ட வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டனா அவங்க அப்போ உன்னை கைத்தட்டி பாராட்டுவாங்க. எனக்கு அப்போவே தெரியும் நீ நல்லா வந்துடுவ, வாழ்க்கையில் ஜெயிச்சிருவான்னு உன்னை பாராட்டுவாங்க. இப்படி சூழ்நிலை சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி பேசுபவர்களையும் மட்டம் தட்டிட்டு அப்புறமா கையை தட்டி உன்னை பாராட்டுறவங்களையும் நீ கண்டுக்காம உன் பாதையில் போய்கிட்டே இரு. யார் உன்னை விமர்சனம் செய்தாலும் நீ அதை கண்டுக்க வேண்டாமே செல்லமே. உன் பாதையில் உன் வாழ்க்கையில் இந்த வராகி அம்மா இருக்கும்போது என் அன்பு பிள்ளையான நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம். எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி இந்த வராகி அம்மாவே அருள் புரிவேன்.